வந்து சவுக்கு சங்கர் வந்து இன்னைக்கு தனக்கு வந்துருச்சுன்னு இந்த புலம்புறாரு. இவரால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கால் மேலே காலை போட்டுக்கிட்டு அவர் பேசுகிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப நக்கல் நையாண்டியாக தான் பேசுவார். சவுக்கு சங்கர் என்ன சவுக்கு சங்கர் என்ன அதுக்கு என்ன அடைமொழி சவுக்கு சங்கர்னு இவருக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னாங்க, கஞ்சா சங்கர்னாங்க, சாக்கடை சங்கர்னாங்க. வணக்கம். இன்றைக்கி சவுக்கு சங்கர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருங்க. நான் ஊடகத்துறையை விட்டே போகிறேன், பத்திரிக்கை பணியை விட்டே நான் போகிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன செஞ்சேன் போதுன்னு சொல்லி கதறாரு. அவருக்கு இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணுறாரு. ஐயோ நீங்களாம் போயிடாதீங்க, உங்கள் பணி இந்த நாட்டுக்கு தேவை, ஊடகத்துக்கு தேவைன்னு சொல்லி யார் கிஷோர் சாமின்னு சொல்லி உள்ளியாக இருப்பார். அவர் என்ன சொல்கிற, திமுக பொறுக்கைகளை ஒழிக்கிறதுக்கு உங்களோட உதவி வேணும், நீங்களாம் போயிடாதீங்கிறாரு. என்ன அவங்க பேசுகிறது? நடந்த சம்பவம் அவங்க வீட்டில் நடந்திருக்கு, அதுக்கான அதிகாரிகள் தண்டனை கொடுப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, அது வேறு. ஆனால் இவர் வந்து சவுக்கு சங்கர் வந்து இன்றைக்கி தனக்கு வந்துருச்சுன்னு இந்த புலம்புறாரு. இவரால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கால் மேலே காலை போட்டுக்கிட்டு அவர் பேசுகிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப நக்கல் நையாண்டியாக தான் பேசுவார். அது எப்படி? அது ஒரு சிரிப்பார் பார்த்தீங்களா, நக்கல் சிரிப்பு. அவரோட வீடியோ சேனலை பாருங்களேன், ரொம்ப நக்கல் பண்ணுவார். இன்றைக்கி தனக்கு வந்தோன்னே தெரியுதா எப்படின்னு? ஒரு மைக்கை மாட்டிக்கிட்டு 2 கேமராமேன் நின்றுக்கிட்டு 2 பேர் கேள்வி கேட்குறாங்கன்ட்டுலாம் பேசுகிறோமே, இன்றைக்கி தனக்கு வந்தோன்னே எப்படி இருக்குது? இவரோட என்ன பத்திரிக்கை தொழில் என்ன புனிதமான தொழிலாக நடத்தினார்? பணம் கொளிக்கும் தொழிலாக நடத்தினார். காசு தனக்கு வேணும் அப்படிங்கிறத வச்சு தான் இவர் நடத்தினார். ஒருத்தங்களை மிரட்ட வேண்டியது, அவங்கள்ட்ட காசை வாங்க வேண்டியது, இன்னொருத்தவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறியா கொடுங்க, உங்களுக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் காசு வாங்கி தான் பேசுகிறாரு. இவரும் புனிதமான தொழிலாக புனிதமாகவே இவர் நடக்கலை. இவர் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற லூட்டு எப்படின்னா, கால் மேலே கால் போட்டுக்குவார். ஒருத்தங்க மாளுதின்னு ஒரு அம்மா உட்காந்துக்கும், அது இவர் கூப்பிட்டு வந்தார், 5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அவர் தனிப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு தேவையற்றது, அது அவரோட விருப்பம். அந்த மாதிரி பேசுவாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்க, இவர் என்னம்மா அப்படின்னு பேசுவார். என்ன அது சிரிப்பு பார்த்தீங்கன்னா நக்கலை ஒரு வாய் மாதிரி கோணிக்கிட்டு ஒரு மாதிரியாக சிரிப்பார். இன்றைக்கி இவர் என்ன பத்திரிக்கை துறையை விட்டு போகிறதுனால யாருக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. இது வந்து இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இன்னும் இப்போ பாருங்களேன், நாளைக்கு இல்லை இன்றைக்கி கூட பாருங்கள், யூடியூப்பில் 2 பேரும் மைக்க மாட்டிக்கிட்டு அவர் புனிதர் போயிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டாங்க, இதுக்கு திமுக அரசு தான் காரணம் தான் சொல்லுவாங்க, வேறு யாரையும் சொல்ல மாட்டாங்க. இவர் என்ன பத்திரிக்கை துறையில் இவருக்கு வியூஸ் கூடுது அப்படின்னா இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக? எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். எத்தனை பொய் இருக்கும்? எதுவுமே ஒரு உண்மையாகவே பேசுன மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் இவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் என்ன சவுக்கு சங்கர் என்ன அதுக்கு என்ன அடைமொழி சவுக்கு சங்கர்னு இவருக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னாங்க, கஞ்சா சங்கர்னாங்க, சாக்கடை சங்கர்னாங்க. அதெல்லாம் நம்ம இப்போ சொல்லலை, சொன்னதை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவருக்கு வந்து எத்தனையோ எதிர்ப்பாளர் இருப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்த ஒரு கருத்தை நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். இவர் பத்திரிக்கை துறையை விட்டு போகிறதுனால பத்திரிக்கை துறை பெரிய இழப்பு இல்லை. இவர் இருந்ததுனால ஒன்றும் இல்லை, இவர் இருக்கிறனால ஏகப்பட்ட பேரை குழப்பி தான் பேசினார், தரக்குறைவாக தான் பேசினார் ஒழிய யாருக்கும் நல்ல விதமாக பேசினதே இல்லை. அதாங்க உண்மை. நீங்கள் வேணால் பாருங்கள், அவர் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், அதுதான் நடந்திருக்கு, நடந்தது அதுதான். இவர் என்னமோ போயிட்டு போகிறாரு. இன்றைக்கி போயிட்டு போகிறாருன்னு கதறவங்க, இவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவங்க 20 பேர்னா போயிட்டானா ஒளிஞ்சிட்டானா அப்படின்னு சொல்லி நியாயமாக பேசுகிற ஆளுங்க தான் 80 பேர் இருப்பாங்க. ஏன்னா அவர் பேசுகிறது எல்லாமே பொய் தான். என்ன போய் புலனாய்வு பண்ணிட்டாரு? இப்போ கால் மேலே காலை போட்டுவிட்டு பெரிய இந்த தியாகி சிறைப்பறவை மாதிரி பெண் போலீஸை வந்து தவறாக பேசுன்னு சிறைக்கு போயிட்டு வந்தார், கஞ்சா வச்சுருந்தான்னு சிறைக்கு போயிட்டு வந்தார். சிறைப்பறவை தானே அவர். இன்னும் இவர் மேலே என்ன கேஸுகள்லாம் இருக்குது, இப்போ ஜாமீன்லாம் வந்திருக்கு, எதுவும் விடுதலைலாம் கூட வரலன்னு தான் நினைக்கிறோம். இவர் பேசுகிற போனால் போயிட்டு போகிறாரு. இவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இவரை மாதிரி உள்ள ஆளுங்க தானே ஒழிய இவருக்கு எதிர்ப்பாக பேசுகிறவங்க உண்மையினாலே தெரிஞ்சவங்க தான். போய் பாருங்கள், அவர் சேனலில் பாருங்கள். இன்னும் இன்றைக்கி தான் போய் பேசியிருக்காரு, இன்னும் 2 நாள் அதை பற்றி விவாதம் இருக்குது. இதுக்கு பெரிய சேனல்லாம் இவருக்கு ஆதரவு கொடுத்து பேட்டி எடுத்து இவர் பேட்டியை ஒளிபரப்புகிறாங்க. அவங்கள்ட்ட எங்கிட்ட ஒரு வியூஸ் போகணும், சேனல் பார்க்கணும், அவ்வளோதான். இதுதான் நம்மளோட நிலைமை. நம்மளுக்கு அவர் மேலே தனிப்பட்ட விருப்பம் எதுவுமே கிடையாது. உள்ள நிலைமையை நம்ம சொல்கிறேன், அவ்வளோதான். நன்றி.